வெங்காயம், தக்காளி, புளி எதுவும் சேர்க்காம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான இன்ஸ்டன்ட் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எவ்வளோ தோசை எவ்வளோ இட்லி உள்ள போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கை அளவுக்கு பூண்டை உரிச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக அரை கப் அளவுக்கு தயிரை நல்லா விஸ்கு வச்சு க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பூண்டை அரைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் தட்டி கூட சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஆயிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு சுட சுட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இன்ஸ்டன்ட் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.